உதாரணத்துக்கு இதுதான் நீங்க உங்களுக்கு ஒரு வெப்சைட் தெரியும். அந்த வெப்சைட் பேரு வெப்சைட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வெப்சைட்ல நிறைய வேலை கொடுக்குறாங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை ஆட்கள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட் 2 தெரியும். வெப்சைட் 2ல நிறைய வேலை ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு காசு தேவை. இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சிருவோம். வெப்சைட் 1 வெப்சைட் 2 ரெண்டு வெப்சைட்டையும் நம்ம ஒன்னா சேர்த்து நம்ம ஒரு கணக்கு போட போறோம். அப்படி நம்ம என்ன கணக்கு பண்ண போறோம், இதுல நமக்கு என்ன லாபம் அப்படிங்கறதையும் நான் இப்ப உங்களுக்கு உடனே சொல்ல போறேன். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க. இதுதான் நான் சொன்ன வெப்சைட் 1, CPALead.com. இந்த வெப்சைட்ல தான் நான் சொன்ன மாதிரி நிறைய வேலை இருக்குது, நிறைய காசு கொடுப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை ஆட்கள் தேவைப்படுது. இந்த வெப்சைட் இன்டர்நேஷனல் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்ல லாகின் பண்றதுக்கு யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, நான் ஏற்கனவே இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, லாகின் பண்ணியாச்சு. இந்த மெனுவில் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸை கிளிக் பண்ணுங்க. ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணதும் இதுதான் அவங்க கொடுக்குற பல வேலைகள். இந்த வேலைகளை நீங்க செய்யக்கூடாது. நீங்க பார்க்க போனா நீங்க வேலை கொடுக்குற ஆள். இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நீங்க வேலை கொடுக்குற ஆளு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க பல வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளை நீங்க யார் மூலியமாவது செய்து முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் இங்க பே அவுட்டுங்கிறதுல உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம், இங்கேருந்து வேலையை எடுத்து நம்ம வெப்சைட் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட் 2 என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். அந்த வெப்சைட் 2 மூலியமா இந்த வேலைகள்லாம் நீங்க செய்ய வச்சு நீங்க இந்த பே அவுட்டை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம டார்கெட் பண்ண போறது இந்தியா தான் நம்ம இப்ப டார்கெட் பண்ண போறோம். அதனால நம்ம மற்ற நாடெல்லாம் பார்க்க வேணாம், ஆல் கண்ட்ரி நம்ம யூஎஸ் எல்லாம் பார்க்க வேணாம். நம்ம இந்தியா மட்டும் ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இவ்வளோ வேலை இருக்குது. இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டும் இந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற பெர்மிஷனை இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க என்றால் கண்ட்ரின்னு பார்த்தீங்களா, இங்கே ஐஎன் அதாவது இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்து கொடுக்க முடியும். அதனால நம்ம வேலை கொடுக்க போறோம். நமக்கு பே அவுட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ தான் பே அவுட். பே அவுட்டை சார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது ஹையஸ்ட் வேலை, எந்த வேலை உங்களுக்கு ஹையஸ்ட் பே அவுட் கிடைக்குது, எந்த வேலை உங்களுக்கு லோவஸ்ட் பே அவுட் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த ஒப்பீனியன் வேர்ல்ட் ரிவார்ட்ஸுங்கிற வேலையை நீங்கள் செய்ய வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளி 10 காசு கிடைக்குது. மறுபடியும் அதே மாதிரி ஒப்பீனியன் வேர்ல்ட் இன்னொரு வேலை கொடுக்குறாங்க, அதுக்கும் ஒரு வெள்ளி 10 காசு கிடைக்குது. அண்ட் அப்படியே போகுது. சர்வே சூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா சர்வே ரொம்ப காம்ப்ளிகேட்டட். யூசர்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ நான் சர்வே சூஸ் பண்ண மாட்டேன். ஈவன் அந்த பே அவுட் நிறையா இருந்தாலும் நம்ம கொடுக்குற வேலையை கொஞ்சம் சுலபமாக இருக்கணும். 2வதும் சர்வே தான் வருது, 3வதும் சர்வே தான் வருது. 4வதுலாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரம்மி வருது. ரம்மி வேலை கொடுக்கறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை. என் மூலியமா யாராச்சும் ரம்மியில் போய் அடிக்ட் ஆகிறது நான் விரும்பவில்லை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது மொபைல் ஆப். ஓகே, இது ஓகே தான் இருக்கு. 23 காசு பே அவுட் இருக்குது, பரவாயில்ல. அடுத்ததும் ரம்மி தான் வருது. ரம்மி இந்த ஃபேன் ஃபைட், இது ஃபுட்பால் மாதிரி இருக்குது. ஃபுட்பால் தான் நினைக்கிறேன் இது. ஓகே, இதுவும் ஏதோ ஃபுட்பால் சம்மந்தப்பட்டது மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல, இதை சூஸ் பண்ணலாம். இது மொபைல் ஆப் 23 காசு கொடுக்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். அவங்க ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு இந்த 23 காசு உங்களுக்கு தாராளமாக உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்க்கப்படும். ஸோ நீங்கள் இப்போ ஆள் தேடணும். இப்போ ஆள் தேடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேருந்து ஆள் எடுப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்மளுக்கு வெப்சைட் 2 தேவைப்படுது. அதற்கு முன்னாடி நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்குவோம். இங்கே இருக்குது ஷேர் அஃபிலியேட் லிங்க். இந்த அஃபிலியேட் லிங்க் இதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டா நம்ம as usual நம்மளோட டெக்ஸ்ட் நோட் பேட்ல போட்டுருவோம். வெப்சைட் 2வை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். வெப்சைட் 2 தான் எனக்கு பிடிச்ச ஒர்க்கர்ஸ், தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழ் ஓனர், அவரு தான் இந்த வெப்சைட் செஞ்சிருக்காரு. அவருக்காக நம்ம சப்போர்ட் பண்றோம். இது வரைக்கும் 437 ஃப்ரீலான்சர் சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வேலைக்காக ரெடியா இருக்கிறாங்க. லாகின் பண்ணதும் உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்ப நம்ம வேலையை கொடுக்க போறதுனால நம்ம எம்ப்ளாயரா இங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் நியூ கேம்பெயின் பண்ணணும். ஸ்டார்ட் நியூ கேம்பெயின் பண்ணா நான் ஹையர் இன்டர்நேஷனல் தான் பண்ண போறேன். ஏன்னா இந்த வெப்சைட்டோட ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாமே இந்தியால இருந்து தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். அதனால இந்த வேலையை செய்ய போறவங்க எல்லாம் மெயினா இந்தியால இருந்து தான் வருவாங்க. நம்ம இங்க மொபைல் ஆப்ஸ் சூஸ் பண்றோம். அண்ட் டவுன்லோட்
பிளஸ் இன்ஸ்டால். நமக்கு இதுதான் 2 தேவை. ஏன்னா இவங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவங்க சொன்னாங்க இன்ஸ்டால் ஆப் மட்டும் பண்ணா மட்டும் போதும். நம்ம டவுன்லோட் பிளஸ் இன்ஸ்டால் மட்டும் நம்ம இங்க சூஸ் பண்றோம். இந்த வேலையை செஞ்சு முடிப்பவர்களுக்கு நம்ம 10 காசு கொடுக்க போறோம். நம்ம சம்பாதிக்க போறது 23 காசு. ஆனால் நீங்க இங்க அவங்களுக்கு கொடுக்க போறது 10 காசு. சோ உங்களுக்கு லாபம் 13 காசு. 15 பேர் இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம இப்ப சூஸ் பண்ணிக்குவோம். இந்த வேலையை அவங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு போட்டுருவோம். அதன் பிறகு ஜாப் டைட்டில் வந்து டவுன்லோட். ஸோ அந்த ஆப்போட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஜாப் டீட்டெயில்ஸில் வந்து டவுன்லோட் ஆப் போட்டுட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு போடணும். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இங்கே இன்சர்ட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ல நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சிருந்த அஃபிலியேட் லிங்கை இங்கே யூஆர்எல்ல போடுங்க. ஓகே அழுத்திடுவோம். ஸோ இந்த லிங்க்ல வந்து நம்மளோட அஃபிலியேட் லிங்கோட யூஆர்எல் இங்கே பதிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ரூஃபாக ஃபோனோட ஸ்க்ரீன்ஷாட்டை கேட்குறோம் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வந்து $1.90 கட்டணும். கிரியேட் மை கேம்பெயின் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $1.90 இந்த வெப்சைட் கட்ட சொல்லும். சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதும் நமக்கு அந்த வெப்சைட் அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதும் நீங்கள் உங்கள் ஜாப் லிஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்னு ஸ்டேட்டஸ் காட்டும். ஆக்டிவ்னு காட்டினதும் ஜாப் லிஸ்டிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வேலையை யார் வேணாலும் செய்யலாம். ஸோ நம்ம ஒரு சின்னதாக கணக்கு போட்டுடலாம். ஸோ 15 ஒர்க்கர்ஸ், ரேண்டம் ஒர்க்கர்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஆளுக்கு 10 காசு கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு வெள்ளி 50 காசு செலவாகுது. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் வந்து ஒரு 40 காசு ஃபீஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம மொத்தமாக அந்த வெப்சைட்டுக்கு கட்டின காசு ஒரு வெள்ளி 90 காசு. ஆனால் அந்த CPALead.comல 15 லீட்ஸ் நம்ம அனுப்பினோம்னா நமக்கு ஒரு ஆளுக்கு 23 காசு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மொத்தமாக நம்ம சம்பாதிக்கிறது வந்து 3 வெள்ளி 45 காசு. ஸோ நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு வெள்ளி 55 காசு. ஸோ இந்த ட்ரிக்ஸ் மூலியமா நமக்கு ஒரு வெள்ளி 55 காசு கிடைக்குது. வெறும் 15 பேர் நமக்கு வேலை பார்த்ததுக்காக நமக்கு ஒரு வெள்ளி 55 காசு லாபம் கிடைக்குது. இது நல்ல ட்ரிக்ஸா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் 2 வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த 2 வெப்சைட்டுக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. ரேண்டம் ஒர்க்கர்ஸ் வெப்சைட் மூலயமா இந்த வேலையை அவங்க செய்ய நமக்கு CPALeadல நமக்கு பேமெண்ட் வரும். என்னோட யூடியூப் சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா யூடியூப் சேனல் பேரு வீனர் பானுல நிறைய ஆன்லைன்ல எப்படி சம்பாதிக்கிறது ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. புதுமையான டிப்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும்.